நண்பர்களோட அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மாவட்ட நீதிமன்ற பணிக்கான அந்த அலுவலக உதவியாளர் மற்றும் மசால்சி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெப்சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ரெடி பண்ணிடணும். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் இருக்கணும். 10 ஆண்டுகள், சரிங்களா? குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும்? 10 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. இல்ல சார் நாங்க ரீசெண்டா தான் இங்க இருக்கிறோம், அப்படி மேரிட் ஆகி வந்திருக்கோம், உமன்ஸா இருந்தீங்கன்னா மேரிட் ஆகி வந்திருக்கோம்னா குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் வந்து தெரியுங்கிற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கணும். 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் கூட நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பீங்கல்ல, ஒரு பர்சன் கான்டாக்ட் பர்சன் 2 பர்சன் பேரு கொடுத்துருப்பீங்க, அடுத்து அவருடைய என்ன பதவி, எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கடுத்து அவர் எந்த ஊர் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுவும் இதுவும் ஒன்று போல இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்வாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அந்த கான்டாக்ட் பர்சன் பேர் வந்து அங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் தான் நீங்க இங்க கொடுத்துருக்கணும், சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்க அங்க ஒரு பேர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பர்சன்ல அங்க ஒரு பேர் கொடுத்துட்டு இங்க ஒரு வேற நபர்கிட்ட வந்து நீங்க கையெழுத்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அதனால மறக்காம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது யாரோடைய பேர் வந்து கான்டாக்ட் பர்சனா கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகணும். இது கண்டிப்பா வந்து கிரீன் சைன் இன்ட்டு வாங்கிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க அங்க ஆல்ரெடி ஸ்கூல் ஹெச்எம்மோட பேரு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிரீன் சைன் வாங்கிட்டு தான் போகணும், சரிங்களா? அவர் ஒரு பதவியில இருக்கிற நபர்கிட்ட நீங்க கான்டாக்ட் அவர் நம்பரை டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா, இல்ல வேற ஒரு நபர் ஒரு விஓ அந்த மாதிரி உள்ள நபரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட இந்த இடத்துல நீங்க கையெழுத்து வாங்கி கொண்டு போகணும். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:10 அல்லது 1:15 அப்படிங்கிற ரேசியோல உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கான அந்த லிஸ்ட் வந்து கூடிய விரைவில் வந்துடும். அதனால பயப்படாதீங்க. இந்த முன்னுரிமை பட்டியல் பிரிவில் வரீங்களா, முன்னுரிமை ப்ரியாரிட்டி இதுல வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியில ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கூட இருக்கும், சரிங்களா? ஆமா, கண்டிப்பா நீங்க இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்க இம்பார்ட்டன்டா வச்சிருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். முதல்ல இன்னைக்கு இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க பாருங்க. சரிங்களா? உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.